மக்கள் விரும்பும் வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம என்ன பாவப்பட்ட மக்களா? தர்மபுரியில் வாழ்ந்த மக்கள் என்ன பாவப்பட்ட மக்களா? ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க? எந்த அரசு வந்தாலும் நம்மளை ஒதுக்குறாங்களே. அப்படி என்னையா பாவம் பண்ணுனாங்க? இந்த மண்ணில பிறந்ததுதான் பாவமா? எங்களுக்கு என்ன வளர்ச்சி? ஏன் வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க? தொழில் வரல, வளர்ச்சி வரல, வாழ்வாதாரம் இல்ல, குடிநீர் இல்ல, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது. சாதாரணமா அதை செயல்படுத்தலாம் திட்டத்தை. ஆனா அமைதியா இருக்கிறார் முதலமைச்சர். என்ன அமைதி? எதுக்கு அமைதி? ஏன் ஒரு அறிவிப்பு அறிவிங்களே? 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு போராட்டம் நடக்கிறதுனா அது தருமபுரி தவிர வேற எங்க நடக்காது. அவ்வளவு மோசமான ஒரு சூழல் இங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. எங்க மாவட்டத்தில் 2 ஆறு ஓடுதியா? தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஆறு காவிரி ஆறு எங்க மண்ணில் ஓடுது. தமிழ்நாட்டிலே 4வது பெரிய ஆறு தென்பண்ணை ஆறு எங்க மண்ணில் ஓடுது. இந்த ஆத்துல போற மிச்ச நீர் தான் நாங்க கேட்கிறோம், உபரி நீர் தான் நாங்க கேட்கிறோம். அது உங்களால நிறைவேற்ற முடியலன்னா எதுக்கு நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்க? நாங்க என்ன கேட்டோம்? நாங்க உங்களுடைய இலவச மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் அது வேண்டாயா. நாங்க கேட்கறது எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எங்க விவசாயம் பண்றதுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்னு கேட்கலாம். இது உங்களால பண்ண முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அரசாங்கம்? அப்போ விட்டுட்டு போங்க. இந்த மாவட்டத்தில் உள்ள 18 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோரிக்கை 18 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. இதுல ஒரு நபர் கூட இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டும்னு சொல்றாங்க. இதுல திமுக காரங்க அதிகமா வேணும்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி நடக்குது. எல்லா மக்களும் இங்க இருக்கின்ற தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. கடந்த போராட்டத்தப்போ எங்களுக்கு தண்ணி வேணான்னு ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்தீங்க. எந்த தண்ணி? டாஸ்மாக் தண்ணி. இப்ப வந்திருக்கின்ற தாய்மார்கள் எங்களுக்கு தண்ணி வேணும்னு வந்திருக்கீங்க. என்ன தண்ணி? காவிரி தண்ணி. இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் எந்த நாட்டிலாவது நடக்குமாயா? இதற்கு ஒரு போராட்டம் நடத்தணுமா? ஒரு போராட்டம் கிடையாது. 10 ஆண்டு காலமாக எத்தனை போராட்டம், ஆர்ப்பாட்டம், 10,30,000 பேர் கையெழுத்து போட்டு அதையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அப்பயும் இந்த திட்டம் நிறைவேறலையே. வேற என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே. வேற நாங்க என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் இனி ஏமாற போவது கிடையாது, ஏமாற மாட்டார்கள். நாங்க சொல்றதுனால இப்ப பொறுமையா இருக்கிறாங்க. என் தம்பிங்க, என் தந்தைகள் பொறுமையா இருக்கிறாங்க. அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கிறது. அந்த பொறுமையை சோதிக்காதீர்கள். காரணம் இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனையாகும். பக்கத்துல 40 கிலோமீட்டர்ல போற தண்ணிய எது தண்ணினா மிச்ச நீர் தான் கேட்கிறோம். மிச்ச நீர் தான் கேட்கிறோம். போன வருஷம் 600 TMC நீர் கடல்ல போச்சு காவிரியில. வருஷம் 50-100 TMC நீர் கடல்ல போடுறது. அதுல 3 TMC தான் கேட்கிறோம். 3 TMC நீர் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புறது. அது திட்டம். இது உங்களால நிறைவேற்ற முடியாதா? என்னதான் பிரச்சனை? சமீபத்தில் சென்னையில வெள்ளம். அந்த வெள்ளத்தை போக்குறதுக்காக 4000 கோடி நீங்க செலவு பண்ணுன்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சியில் 6000 கோடி செலவு பண்ணாங்கன்னு அவங்க கணக்கு சொல்றாங்க.
இன்னும் எங்களுக்கு 6000 கோடி வேணும்னு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. சென்னையில வெள்ளத்தை போக்குறதுக்கு 16000 கோடி வேணும்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு 800 கோடி செலவு பண்ணுங்கயா. ஏன் 1000 கோடி 2000 கோடி கூட ஆகட்டும், அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இந்த மாவட்டத்தில் வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினால் 80 விழுக்காடு இந்த மாவட்டத்து மக்கள் பயன்பெறுவார்கள். 80 விழுக்காடு, கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். அப்போ 10 ஒன்றியத்தில் 9 ஒன்றியம் அந்த திட்டம் பயன்பெறும். 10 அணைகள் இருக்கிறது, அது கிட்டத்தட்ட 8 அணைகள் இந்த திட்டம் கொண்டு வரலாம். 83 பெரிய ஏரிகள் இருக்கிறது, அந்த ஏரிகள் எல்லாமே நிரப்படலாம். கிட்டத்தட்ட 700 சின்ன சிறிய ஏரிகள் இருக்கு, அந்த 700 ஏரிகளே நிரப்படலாம். இன்னைக்கு 1200 அடி 1500 அடி போச்சு நிலத்தடி நீர். இந்த திட்டம் நிறைவேறினால் 50 அடியில நம்ம வீட்டு போர்ல தண்ணி கிடைக்கும், 30 அடியில கிணத்துல தண்ணி கிடைக்கும். தண்ணி இல்ல, வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல, விவசாயம் இல்லைன்னு இங்க இருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் 5 லட்சம் பேர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் கூலி வேலை பண்ணிட்டு இருக்கிறான், கல் உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கான், குப்பையை பறிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை இல்லை. இங்க இருந்து போன என் தம்பிகளோ என் அண்ணன்மார்களும் என் சகோதரிகளோ இங்க நிலம் வச்சிருக்கிறாங்க. 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் அவன் நில உரிமையாளர். அவன் காரணம் தண்ணி இல்லை விவசாயம் பண்றதுக்கு. இந்த தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவன் திரும்பி இங்க வந்து சுயமரியாதையோட வாழ்வாங்க, சுயமரியாதை வாழ்வாங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி, இதுதான் உண்மையான வளர்ச்சி. நீங்க கொடுக்கிற அந்த இலவச அந்த கிரைண்டர் மிக்சி கிச்சி இதெல்லாம் எங்களுக்கு வேணாயா. எங்களுக்கு வேண்டியது காவிரியில் போற மிச்ச நீரை தான் கேட்கிறோம். கீழே இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த பாதமும் வரப்போறது கிடையாது. டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கும் திருச்சியில் இருக்கிற விவசாயிகள் எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நாங்க கேட்கறது வெள்ள நேரத்துல போற மிச்ச நீர், கடல்ல போற உபரி நீரை அதை கொஞ்சம் திருப்பி விடுங்க, நாங்க கேட்கிறோம். இதற்கு என்ன தயக்கம் நாங்க தெரியல. கடந்த ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க வந்தார், தேர்தல் நேரத்தில் வந்தார். 7 முறை ஒரு முதலமைச்சர் அறிவிச்சார். அறிவிச்சு அதன் பிறகு போய் பார்த்தோம். அவரு ஐயா எப்படியாவது எங்க மண்ணுக்கு தண்ணி கொடுங்க பார்க்கலாம்னு ஒரு ஆட்டம் சொன்னார். நேரில் நான் போனோம், எல்லாமே வந்தாங்க. அதன் பிறகு அவர் ஆட்சி போயிடுச்சு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் நான் சந்திச்சேன். அப்பயும் இங்க மேடையில் உள்ள அத்தனை தலைவர்கள் வந்தாங்க, என் கூட எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க. ஐயா எங்க மக்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க? கையெழுத்து போற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல 6 மாதத்துல நிறைவேற்ற முடியும். என்னை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு திட்டம். ஆனா இவங்களுக்கு மனசு வரல, அதுதான் உண்மை. 2 கட்சிக்கும் மனசு வரல. ஏன்னா இந்த திட்டம் நிறைவேறுதுன்னா நீங்க நல்லா வந்துடுவீங்க, வெளியில போனவங்க வந்துடுவாங்க, விவரம் ஆயிடுவீங்க, உங்க பீரோல கொஞ்சம் பணம் அப்பப்போ இருக்கும். இவங்களை திட்டம் அவங்களை அடிமையா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அகதிகளா வச்சிருக்கணும். உங்களை முன்னேற்ற கூடாதுன்னு தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாற்றாங்க. இல்லனா நம்ம தருமபுரிக்காக ஒவ்வொன்றுக்கும் நம்ம எத்தனை போராட்டம் நடத்த வேண்டியது. பக்கத்தில் போற தண்ணியே எங்களுக்கு குடிநீர் வேண்டும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வேண்டும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் எத்தனை போராட்டங்கள் செய்தார்கள், எத்தனை போராட்டங்கள். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி எங்க இருந்து காவிரி பாக்கத்துல இருந்து இங்க தொப்பூர் வரைக்கும் மனித சங்கிலி நடத்தணும். சட்டமன்றத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் படுத்தணும்.
நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம். அதன் பிறகு ஒரு பை எலெக்ஷன், அதுக்கு முன்பு அறிவிப்பு வருது. தேர்தலுக்காக தான் அறிவிப்பாங்க தவிர உங்களுக்காக அறிவிக்க போவது கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும். தேர்தல் முடிந்த பிறகு அதை மறந்து விடுவார்கள். ஆனால் நான் சும்மா இருக்க போறது இல்ல, பாட்டாளி மக்கள் சும்மா இருக்க போறது கிடையாது. இது ஏதோ நாங்க சும்மா அப்பப்போ அடையாளத்துக்கு நாங்க பண்ண போறது. எங்களுக்கு அடையாள அரசியல் தான் தெரியாது. நாங்க சொன்னா நடக்கும், நடக்க வைப்போம். நம்ம வெங்கடேசன் சொன்னாரு, தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் 73 ஆண்டு கனவு திட்டம். எனக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் செந்தில் அவர்கள் எத்தனையோ முயற்சி பண்ண. அதன் பிறகு நான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய நேரத்தில் 19 முறை அமைச்சர்களும் அதிகாரிகள் சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு இன்னைக்கு திட்டம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும் திட்டம். இங்க சிப்காட் வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் பாட்டாளி கட்சி நடத்திய. அதான் நம்ம பாரு, நம்ம தலையெழுத்து அப்படி. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம என்ன பாவப்பட்ட மக்களா? தர்மபுரியில் வாழ்ந்த மக்கள் என்ன பாவப்பட்ட மக்களா? ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க? எந்த அரசு வந்தாலும் நம்மளை ஒதுக்குறாங்களே. அப்படி என்னையா பாவம் பண்ணாங்க? இந்த மண்ணில் பிறந்ததுதான் பாவமா? எங்களுக்கு என்ன வளர்ச்சி? ஏன் வளர்ச்சி கொடுக்க மாட்டீங்க? தொழில் வரல, வளர்ச்சி வரல, வாழ்வாதாரம் இல்லை, குடிநீர் இல்லை, தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது. சாதாரணமா அதை செயல்படுத்தலாம் திட்டத்தை. ஆனா அமைதியா இருக்கிறார் முதலமைச்சர். என்ன அமைதி? எதுக்கு அமைதி? ஏன் ஒரு அறிவிப்பு அறிவிங்களே? 18 லட்சம் மக்களுடைய பிரச்சனை. 18 லட்சம் மக்கள்னா கிட்டத்தட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாடுகள் 18 லட்சம் மக்கள் தொகையோட கம்மியாக இருக்கிற நாடுகள். நாடுகள்ல 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள் இருக்கு. ஆனா இது 18 லட்சம். எத்தனையோ நாடுகளோட பெரிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவை, அடிப்படை பேசிக் நெசசிட்டி. இங்க எங்கேயோ தண்ணி போகலன்னா பரவாயில்ல, வேற எங்கிருந்தோ தண்ணி எடுத்து வரணும்னா பரவாயில்ல. நம்ம மண்ணிலே 2 ஆறு ஓடுது. அந்த ஆத்துல இருக்கிற மிச்ச நீர் எடுத்துட்டு இங்க இருக்கிற ஏரி குளத்துல நிரப்புறது. அது நாங்க கேட்கறது நியாயம் தானே? இதோட ஒரு நியாயமா யாராவது கேட்பாங்களா? இதற்கு போராட்டம் போராட்டம் போராட்டம். மகாராஷ்டிரால சரத்பவார் தொகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன். பாராமதி தொகுதிக்கு போயிட்டு. அந்த பாராமதி தொகுதி பாத்தீங்கன்னா தர்மபுரியோட மோசமானது, வறட்சி.